பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கோரி மனு தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விசக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் முன்னாள் மாவட்ட செயலாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான தமிழ்முத்து தலைமையில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் பிலிக்ஸ் ராஜாவிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் பொது மருத்துவமனைகளில் கடந்த 2013ஆம் ஆண்டு அரசாணை 325 படி வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக இனசுழற்சி முறையில் நியமிக்கப்பட்ட 3250 பல்நோக்கு மருத்துவமனை கடைநிலை ஊழியர்கள் 13 ஆண்டுகளாக பணியாற்றியும் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. கோவிட்-19 தொற்று, புயல், வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் தங்களை பொருட்படுத்தாமல் பணியாற்றியவர்களுக்கு அரசின் தேர்தல் வாக்குறுதியின்படி உடனடியாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என விசிக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. தாராபுரம் செய்திகளுக்காக முனியப்பன். ஒட்டுமொத்தமாக 3090 பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கிறதுக்காக ஒரு மனு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசுடைய கவனத்துக்காக சிஎம்க்கு அனுப்பிச்சாச்சு. ஐயாவுக்கு ஒரு நகல் போட்டு கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனைகள் பணிபுரியக்கூடிய கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் பல்நோக்கு மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மாவட்ட அளவிலான வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் தற்காலிக அளவில் பணியாளர்களை எடுத்தார்கள், நியமனம் செய்தார்கள். அதன் அடிப்படையில் நியமனம் செய்த பணியாளர்கள் அனைவரையும் இதுநாள் வரை நிரந்தர பணி அமர்த்தாமல் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவர்களுக்கு 5 ஆண்டுகள் பணியாற்றிய தற்காலிக ஊழியர்களான அந்த பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுகின்ற ஆணையை வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலும் இன்று வரை பணி நியமனம் செய்யப்படாமல் இருக்கிறது ஏமாற்றம் அளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பணியாளர்கள் அனைவரும் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டு இவர்களுக்கு திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் இவர்களுக்கு நிரந்தர பணி அமர்த்துவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழக அரசுக்கு கொடுக்கின்ற கோரிக்கையாக திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட இந்த தொழிலாளர் பணியாளர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோளாக இந்த தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்ட உள்ள இந்த ஊழியர்களை நிரந்தர பணியாளர்களாக பணியமர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எமது எழுச்சி திருமணம் அவர்கள் இதன் அடிப்படையில் தலைமையில் முதலமைச்சர் அவர்களுக்கு மனு கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் உடனடியாக ஆய்வு செய்து இவர்களுக்கு தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். நான் தமிழ்முத்து, மேனாள் மாவட்ட செயலாளர், திருப்பூர் கிழக்கு மாவட்டம்.